Hi everybody. Now we can see the problem of 7th in exercise 3.3. Okay, explain exercise 3.3 ல 7th problem என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு parallelogram problem தான், very easy one. The adjacent figure HOPE HOPE அது அப்படிங்கிறது ஒரு parallelogramனு கொடுத்துருக்காங்க. HOPE is a parallelogram. HOPE ஓகேவா. ஃபைண்ட் தி ஆங்கிள் மெஷர்ஸ் எக்ஸ் ஒய் இசட். ஓகேயா, எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் எக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆங்கிள் ஒய் எவ்வளோ இருக்குது, அண்ட் ஆங்கிள் இசட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் டு ஃபைண்ட் தம். எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கிறீங்களோ அதையே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைரெக்டிவாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரலல் லைன், அதாவது ஒரு பேரலோகிராம் அப்படின்னாலே ஒரு பேரலல் லைன் போகும், அதில் வந்து ஒரு டயக்னல் போகும். அந்த டயக்னல் வந்து ரெண்டு பேரலல் லைனை கட் பண்ணுற இடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இந்த டயக்னல்ஸ் டயக்னல்ஸ் ஏற்படுத்தக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இப்போ இந்த பேரலோகிராமோட டயகனல் வந்து ஹெச்பி இருக்கு இல்லையா, இந்த டயகனல் லைன் வந்து ஏற்படுத்தக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. we can easily understand and find out y. ஓகேவா. ஸோ டயகனல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம். டயகனல் interior opposite angles are equal. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி diagonal interior opposite angles are equal. ஸோ y is equal to நமக்கு 40 டிகிரி டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இதுதான் இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் பேரலோகிராம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இதுக்கு வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தெரியுது, இன்டீரியர் ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சாலே எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸ் ஆங்கிள் 180 டிகிரி. ஸோ இதுவும் எக்ஸ்னா இதுவும் எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 70 டிகிரி தான் நம்மளுக்கு 180 இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 70. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸும் தெரிஞ்சு போச்சு, ஒய்யும் தெரிஞ்சு போச்சு. இதை வச்சு இந்த இசட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது அடுத்த ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை சப்ளிமெண்ட்ரி. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை வந்து சம் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். ஸோ அட்ஜசன்ட்னா ஹெச்சும் ஓகும். ஸோ இதில் வந்து 40 ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளவு 110 இஸ் ஈக்குவல் டு 180 இருக்கும். ஸோ இசட் ப்ளஸ் 150 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. So this is the answer. So y is equal to 40 degree, x is equal to 110 degree and z is equal to 30 degree. So நம்ம வந்து x, y, z ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 3ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். தேங்க்யூ.